தமிழ் ரீசெண்டா நான் பார்த்த நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டீங்கன்னா ரியல்மி GT 2 Pro பத்தி தான் இருந்துச்சு. நம்ம ரியல்மி GT 60லயே வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT 2 Pro பத்தி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காமனா ஃபேஸ் பண்ண இஷ்யூ கிரீன் லைன் இஷ்யூ. ரீசெண்டா இப்போ 1 to 2 monthsக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிட்ட தானே நான் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு 4-5 பேர் கிட்ட வந்து பார்த்தேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT 2 Proல வந்து இஷ்யூ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 months முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ரியல்மி GT 2 Proலையும் இந்த மாதிரி கோடு வருது, கோடு வந்துருச்சுன்னா அந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா 11 மாசம் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வாரண்டிலேயே இருந்தனாலேயான்னு தெரியல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27K கூப்பனை கொடுத்து ரியல்மி GT 60க்கு வந்து அப்கிரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாதத்துல தான் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்போ தான் நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் நினச்சேன், ஓகேப்பா ரியல்மி சைட்லேயே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. OnePlus மாதிரி ஒரு நல்ல வேல்யூக்கான கூப்பனை கொடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாரண்டி வந்து முடிஞ்சிருக்கு. அதுலேயும் ஒரு நண்பருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி முடிஞ்சு கரெக்டாக 1 மாதம் தான் ஆகுது. ரியல்மி GT 2 Proல கோடு விழுந்திருக்கு. எந்த விதமான ரீசெண்ட் அப்டேட்டும் எதுவும் ஆகலை, எந்த விதமான ஆப்பையும் புதுசாக இன்ஸ்டால் பண்ணல. ஸ்டீல வந்து சார்ஜ் பண்ணி எடுக்கும் போது வந்து கோடு வந்து விழுந்திருக்கு. இவர் சர்வீஸ் சென்டர் அனுப்பியிருக்காரு. சர்வீஸ் சென்டர்ல அணுகுனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் கூப்பன் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் கூப்பன், அது இல்லைன்னா நீங்க வந்து ஸ்கிரீனை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க, அதுக்கான காஸ்ட் வந்து தனியாக தான் இருக்கு, அரௌண்ட் 12K வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் கிடையாது. டிஸ்பிளே வரணும். டிஸ்பிளே வர்றதுக்கு இஃப் இன்கேஸ் வந்து ஒரு மாசம் தள்ளி போகுதுன்னா 1 மாசத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காம்பன்சேட் பண்ணுவோம். ஆனால் அப் டு 3000. என்னடா புத்தாட்டாது? நான் என் ஃபோனையும் கொடுத்துடணும், உங்ககிட்ட இருந்து பேக்கப் டிவைஸும் எனக்கு வராது. நான் வந்து என் பிரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனை நான் உங்ககிட்ட சரி ஓகே 12,000 ரூபா கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாலும் நீ என்ன பண்ணுவேன், 2 மாதம் வச்சுட்டு இருந்துட்டு சார் ஸ்பேர் பார்ட்ஸே வரல சார், இந்தாங்க சார் 3,000 ரூபாய், இந்தாங்க சார் உங்கள் ஃபோனு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா நான் அந்த 3 மாதத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இது எல்லாத்தையுமே வந்து பிராண்டும் யோசிக்கணும். அண்ட் தென் இந்த லைன் இஷ்யூக்கு காரணம் நம்ம யூசர்ஸ் வந்து யாருமே இருக்க மாட்டோம். எல்லாமே வந்து பிராண்ட் சைடில் தான் ஏதாவது ஒரு ஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஃபால்ட்டை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்குது, ஒன்று சாஃப்ட்வேர் மூலமாக நடக்குது, இல்லை ஹார்ட்வேரில் சின்னதாக ஏதோ ஒரு ஃபால்ட் நடந்து தான் அந்த க்ரீன் லைன் இஷ்யூ வருது. அந்த இஷ்யூ வர்றதுக்கு அட்லீஸ்ட் அவங்க கூப்பன் மாதிரி இப்போ OnePlus சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக வந்து கூப்பன் கொடுத்துட்றாங்க. என்கிட்ட இதுலாம் இல்லைப்பா, டிஸ்பிளேலாம் இல்லை. சாம்சங்காவது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ்க்கு வந்து எங்கிட்ட டிஸ்பிளே இருக்குது. S21 சீரிஸ்க்கு எல்லாத்துக்கும் டிஸ்பிளே இருக்குது. ஆனால் S22 அல்ட்ராக்கு இருக்குது. S22 S22 ப்ளஸ்ஸு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனை டீலில் விட்டான். மிச்சம் இருக்கிற எல்லா ஃபோன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடு விழுந்துருச்சுன்னா வாங்க நாங்கள் வந்து ஸ்க்ரீனை ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு தரோம். இன் கேஸ் அவுட் ஆஃப் வாரண்டியில் இருந்தாலும் அந்த அவங்க சொன்ன அந்த 18 monthsோ 24 monthsோ சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தரோம். ஆனால் அதுலேயும் S22 ப்ளஸ்ஸை வந்து கழட்டி விட்டான், அவன் விற்கல போல். அதை அப்படியே கழட்டி விட்டுட்டு வெறும் S21 எல்லா சீரீஸும் வந்து போட்டிருந்தான். அப்புறமா S22 அல்ட்ரா வந்து போட்டிருந்தான். இந்த கமெண்ட்ஸ் இப்போ 2-3 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால இவங்களுக்கான சொல்யூஷனாக என்ன இருக்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஷோரூமை தான் ப்ரோ அணுகணும். முதல் விஷயம் ஷோரூமில் போயிட்டு சண்டை போடுங்க. சண்டை போட்டு எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தாங்க, இது வந்து வித்தின் வாரண்டியில் இருக்கோ இல்லையோ இது உன்னோட இஷ்யூ தானே அப்படின்னு சொல்லி சண்டை போடுங்க. அப்படி இல்லைனா கூப்பனோடைய ரேட்டை நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்காவது வந்து கேட்டு பாருங்க. இது ரெண்டுமே நடக்கணும். அப்படி எதுவுமே அங்கே சண்டை போட்டு நடக்கலன்னா மீன்வெயில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லையும் ரியல்மி இந்தியாவை டேக் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோவில் நான் நிறைய இடத்துல ஷோரூம்னு சொல்லிட்டு இருப்பேன், அது எல்லாமே சர்வீஸ் சென்டர் தான் நான் வந்து மீன் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டரில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு ட்வீட்டாக வந்து போடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி இந்தியாவையும் டேக் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இஷ்யூ வரும்போது நம்ம டேக் பண்ணி போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது சேஞ்ச் நடக்கும். அட்லீஸ்ட் இனிமேல் வர பிராண்ட்ஸு இல்லை இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஓகேப்பா இனிமேல் நாங்கள் 2 வருஷம் வாரண்டி வந்து தரோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். இது எல்லாமே நமக்கு தான் இருக்குது. இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா இஷ்யூ வந்துருச்சு சரி ஓகே பிராண்ட்லேயே இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து மாற்றுறதோ அதெல்லாம் வேற கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லணும். இது நம்ம மேலேயும் பிரச்சனை கிடையாது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வந்து சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் இருக்கலாம். மேபி 2 வருஷம் வாரண்டி வந்து கொடுக்கலாம். 2 வருஷம் வாரண்டி கூட இல்லாமல் 1 வருஷம் வாரண்டி, அதுக்கு அடுத்தது அடிஷ்னலாக 2 years வாரண்டி. இஃப் இன்கேஸ் க்ரீன் லைன் இஷ்யூ எதுவாக இல்லை டிஸ்பிளேல கோடு விழுந்துச்சு, ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் கோடு விழுந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை பேக் பேனல் வந்து பேந்துக்கிட்டு வந்துருச்சு கையோட, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா பிராண்ட் வந்து
வந்து பொறுப்பேற்றுக்கும். நாங்கள் வந்து அந்த 1 year வாரண்டி அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு 2 yearsக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் வந்து பண்ணுவோம். இஃப் இன்கேஸ் நாங்கள் கூப்பனாக கொடுப்போம், இல்லை அந்த பார்ட்ஸை வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும். அப்படின்னா இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இஷ்யூ நடக்குதோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு போஸ்ட் பண்ணி, ஏற்கனவே ட்விட்டரில் போனீங்கன்னா தெரியும், இந்த பிராண்டில் க்ரீன் லைன் இஷ்யூ, இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேனல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, கேமராவில் இஷ்யூ, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ண ஏதாவது சேஞ்ச் நடக்கும் நம்புவோம். நீங்கள் ஒருவேளை ரியல்மி GT2 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டாக வர எந்த அப்டேட்டும் வந்து பண்ணாதீங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் ஆட்டோ அப்டேட்டை போய்ட்டு ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அது ஒய்ஃபைலியாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட்டில் இருக்கலாம், இந்த மாதிரி மொத்தமாக ஆட்டோ அப்டேட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இது ரியல்மி GT2 Proவில் ஒரு வேலை கோடு வந்துருச்சு, இல்லை இப்போ நிறைய பேர் என்னையே கேட்டாங்க, ப்ரோ 60 யூஸ் பண்ணுறீங்களே, 60 கோடு வருமா வராதா அப்படின்லாம் கேட்குறீங்க. கோடு வருமா வராதா அப்படின்றது யாருக்குமே தெரில. வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டரை தான் அணுகணும். சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வரல, அவங்க கொடுக்குற எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்விட்டரில் போயிட்டு பிராண்டை டேக் பண்ணி அவங்ககிட்ட ஒரு பெரிய பஞ்சாயத்துலாம் இழுத்து தான் இதுக்கு சொல்யூஷன் தேடுற மாதிரி இருக்குது. இது ரியல்மியில் மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸுமே அப்படி தான் இருக்குது. OnePlusலேயும் வந்து இந்த மாதிரி ட்வீட்லாம் வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூப்பன் வந்து தரோம், எங்கள் ஷோரூம்க்கு எடுத்துனுவாங்க, எங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துனுவாங்க உங்கள் டிவைஸை, நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் கூப்பன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க. அட்லீஸ்ட் இதே மாதிரி எல்லா பிராண்டும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், இந்த சாம்சங் S20 இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுலேயே நடுவில் கோடு இருக்குது. நான் இப்போ அப்படியே அந்த வீடியோவையும் இதுலேயே அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சென்டரில் இருக்கும் கோடு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த வீடியோவில், நீங்கள் அப்படியே பாருங்கள், எங்கே தெரியும்னு நினைக்கிறேன், நடு சென்டரில் ஒரு கோடு இருக்கும். இந்த கோடோட தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் நான் வச்சுருக்கிறது வந்து டெமோ பீஸு, அண்ட் தென் நான் வாங்கினதும் செகண்ட் ஹேண்டில் தான் வந்து வாங்கினேன். என்னால் வாரண்டிலாம் இங்கே எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் நான் போயிட்டு சாம்சங் சர்வீஸ் சென்டரை போய் கேட்டதுக்கு வந்து என்னென்னா, இது எல்லாமே அப்ராட் யூனிட், இது எல்லாமே சொல்லிவிட்டு நாங்கள் மாற்றி தரோம் சார், எங்ககிட்ட ஸ்டாக்லாம் இருக்குது, ஆனால் 17,000 அப்படின்னாங்க. என்னடா 17,000 சொல்கிறீங்க பொசுக்குன்னு, அதை தாண்டி நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10,000 போட்டாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வேறு ஏதாவது நல்ல ஃபோன், நல்லா ஏன் சாம்சங்லேயே கூட இருக்கிற இந்த S23 FE எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் ஒரு 4,000 5,000 அதிகமாக போட்டிருந்தேன்னா என்னால் S23 எடுத்துக்க முடியும். என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லிட்ரலாக வந்து அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் அதுக்கிட்ட வந்து வேணாம்ப்பா, நீங்கள் டிஸ்பிளேவை நீங்களே வச்சுக்கோங்க, என் கண்ணுக்கு கோடு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் திரும்பி வந்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க பல பேரும் இருக்காங்க. இது சாம்சங்கில் மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்துட்ட பிறகு அந்த டிஸ்பிளே ரேட்டை கேட்டுட்டு தேவையே இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க, என் ஃபோனை நானே வச்சுக்கிறேன், இது இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கட்டும், என் கண்ணுக்கு கோடு பழகிருச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனில் கோடு விழுந்து நான் அதை இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிட்டேன் ப்ரோ, இஷ்யூனா நான் பிராண்டை காண்டாக்ட் பண்ணேன், பிராண்ட்லேருந்து எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து வந்துச்சு, நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் யாராவது பிராண்ட் கிட்ட அன்றைக்கி உங்களுக்கு ஃபிக்ஸ்லாம் வந்து கிடச்சிருந்துச்சு, சர்வீஸ் சென்டர்லேயே கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி பண்ணீங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் கமெண்டாக போட்டிங்கன்னா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். அப்போ பேசிக்கலாம் நான் நந்து.